முடிச்சு வச்சுக்கோ. ராதா, தேங்க்யூ ராதா. இன்னைக்கு நீ காப்பாத்திட்ட. நீ மட்டும் மோகன் கிட்ட குஷி உண்மையதான் சொல்றான்னு சொல்லலனா அப்புறம் மோகன் நான் எப்பவும் போல அவளை காப்பாத்ததான் முயற்சி பண்றேன்னு நினைச்சு பாரு. மோகன், ஐ எம் ரியலி சாரி. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். உன்னோட இந்த லஞ்ச் இருக்க, இதனால என் பொண்ணு உயிருக்கே ஆபத்தாயிடும். நீ பண்ணது தப்பு தான் தாமினி. ஆனா சில நேரம் தப்பு பண்ணியிருந்தாலும் அதுல ஒரு நல்லது நடந்துரும். இன்னைக்கு இவ்ளோ நடந்துச்சுல, அதுல அட்லீஸ்ட் குஷிக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவளோட அப்பா நீ அவளுக்கு துணையா இருப்பன. அப்போ நீங்க கூட குஷி மோகன் ஐயாவுக்கு சாதகமா தான் பேசுனீங்க. இத ஒரு நல்ல வாய்ப்பா நான் பாக்குறேன். குஷி ரொம்ப நல்ல மூட்ல இருக்கா. நம்ம ஏதாவது பண்ணணும். ஆமா, கண்டிப்பா ஏதாவது பண்ணணும். ஏதாவது பண்ணுனா என்ன பண்றது? உதாரணமா என்ன? உதாரணத்துக்கு பிக்னிக். நீ, நான், அப்புறம் குஷி நாளைக்கே போலாம். அப்படியே ஒரு ஃபேமிலி மாதிரி, நம்ம 3 பேர் மட்டும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நாம பாட்டுக்கு பிளான் போட்டோம்னா அப்போ மேடம் வந்துருவாங்கன்றியா? குஷி மோகன் கூட பிக்னிக்கு வருவாளா? இன்னைக்கு அவ மோகனோட முகத்துக்கு பின்னாடி அவளோட அப்பாவை பார்த்தா. அண்ட் ஐம் ஷூர் அவளும் அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாள. நீ எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுற, நான் பாத்துக்கிறேன். தாமினி அக்கா, நீங்க யசோதா அம்மாவோட உருவம். குஷி மேல எவ்வளவு அக்கறையா இருக்கீங்க. நான் போய் உங்களுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்றேன். இந்தாங்க மோர். ஐயோ, நான் வரேன். ராதா, நான் பாட்டுக்கு மோகன் கிட்ட சொல்லிட்டேன் குஷி பிக்னிக்கு வருவான. ஆனா அவ நீ சொன்னா மட்டும்தான் ஒத்துப்பான்னு உனக்கே நல்லா தெரியும். அதுக்கு அவ ஒத்துக்க மாட்டா தாமினி அக்கா. இன்னைக்கு நடந்த பிரச்சனையால குஷி கண்டிப்பா என் மேல கோவமா தான் இருப்பா. ஒருவேளை குஷி பிக்னிக்கு வர ஒத்துக்கலனா மோகன் பாவம் மனசு உடைஞ்சு போயிடுவாரு. அதான் உன் பகவத்கீதையில எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குல்ல, இதுக்கும் தீர்வு கண்டுபிடி. சரி, நான் பாக்குறேன். நான் ஏதாவது பண்றேன். தேங்க்யூ ராதா, தேங்க்யூ சோ மச். சரியான முட்டாள். சரின்னு சொல்லிட்டேன். ஆனா கிருஷ்ணா, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? தாமினி, புத்திசாலியா இருக்கிறது நல்ல விஷயம்தான் தாமினி. ஆனா தன்னை விட புத்திசாலி இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ரொம்ப அருமையான ஒரு ஃப்ரெண்டை இன்னைக்கு நீ கூப்பிட்டுருக்க தாமினி. இன்னைக்கு வந்த உன்னோட இந்த ஃப்ரெண்ட்ஸால மோகனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற உன்னோட கனவு மொத்தமா கலைஞ்சு போயிருக்கும். அம்மா, சந்தோஷப்பட்டுக்கோ. அந்த துளசியால இன்னைக்கு குஷி நல்லபடியா உயிர் பொழைச்சிட்டா. அண்ணி, இவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி வைங்க. இன்னைக்கு மட்டும் குஷிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா மோகன் இவளோட உயிரையே எடுத்திருப்பான். அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன் தான் ஒத்துக்கிறேன். ஆனா பண்ண தப்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மோகன் கிட்ட குஷிய பிக்னிக்கு கூட்டிட்டு போறத பத்தி பேசியிருக்கேன். ஒருவேளை நானும் குஷியும் கொஞ்ச நேரம் தனியா இருந்தோம்னா. ஒருவேளை இந்த ஒருவேளை எல்லாம் எதுவும் சொல்லாத. எப்படியாவது குஷியோட மனசுல நீ இடம் பிடிச்சே ஆகணும்.
ஒரு விஷயத்த மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க போற பிக்னிக்ல உன்னோட முழு கவனமும் குஷி மேல மட்டும்தான் முழுசா இருக்கணும். சரிங்கம்மா. உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பிக்னிக்ங்கிற சாக்க வச்சு குஷியோட ஆட்டம் போட போறியா? அட அதுக்கு மேல மோகன் மேல காதல் வலைய வீசு. ஒரு தடவை அப்பன் கைக்குள்ள வந்துட்டானா பொண்ணு தானா வந்துட போறா. என்ன புரிஞ்சுதா? அம்மா, அந்த துளசி கண்டிப்பா நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. அம்மா வாங்க, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். வாமா. என்னை எங்கடி கூட்டிட்டு போற? நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா? நீ பாத்தியா இல்லையா? கிருஷ்ணனை ராதைகள் சுத்தி வரா மாதிரி மோகனை எப்ப பார்த்தாலும் ராதா சுத்திக்கிட்டே இருக்கா. இப்பவாது சொல்லு, என்ன எங்க கூட்டிட்டு போறேன்னு. ஐயோ வாமா சொல்றேன். பாப்பா. நான் ஒரு அம்மாவா உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். எதை பண்ணாலும் ஒழுங்கா பண்ணு. மோகன் கிட்ட மட்டும் நீ எப்பவும் நல்லவளாவே நடந்துக்க. அப்படி நடந்துக்கிட்டாதான் மோகன் நாம எதை சொன்னாலும் நம்புவான். அந்த அளவுக்கு நீ நடந்துக்கணும். அதாம்மா பிளான். என்ன பிளான்? இங்க பாருங்க, குஷியோட உயிர் ஆபத்துல இருக்கும்போது நான் போய் அவளை காப்பாத்திட்டா அதுக்கப்புறம் மோகன் என்னை விட்டு போக மாட்டாரு இல்ல? இதுங்க ரெண்டும் என்ன பேசிக்கிட்டு இருக்குங்க? அடியே பைத்தியக்காரி, அந்த மாதிரி நடக்க வாய்ப்பில்லையே. நீ அந்த குஷிய போய் காப்பாத்துறதுக்குள்ள அந்த ராதா இருக்காளே, அவதான் எல்லாத்தையும் கெடுத்துடுறாளே. இப்ப நான் என்ன பண்றது? இதை தாண்டி என்னால போகவும் முடியல. அந்த மாதிரி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ராதா வீட்ல இருக்க எல்லாரும் பின்னாடி பாம்பு மாதிரி சுத்திக்கிட்டே வராளே. வீட்டுக்குள்ள தானே, வெளியில இல்லையே. அதுக்கு தான் நாளைக்கு பிக்னிக்ல. மெதுவா பேசு, அவ காதுல விழுந்துற போகுது. அம்மா, முதல்ல நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு சுத்தி பாருங்க. குருமா தான் சொன்னாங்கல்ல, அந்த கயிறை தாண்டி துளசியால வெளியில வரவும் முடியாது, கேட்கவும் முடியாதுன்னு. அதுக்காக தான் வெளியில கூட்டிட்டு வந்தேன். இப்ப அந்த துளசிக்கு என்னோட பிளான பத்தி எதுவும் தெரியாது. அடடடடா, என் பொண்ணுக்கு எவ்ளோ அறிவு. உன்ன மாதிரி ஒரு பொண்ண கடவுள் கொடுத்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். நாளைக்கு பிக்னிக்ல குஷியோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அவளை காப்பாத்த போறது நான் தான். எப்படி? ஹலோ. ஒரு வேலை இருக்கு, கொஞ்சம் ரிஸ்கான வேலை. உன்னால முடியுமா? இவ யார்கிட்ட போன் பேசுறா? இது வரைக்கும் நீங்க கொடுத்த எல்லா வேலையும் நான் ஒழுங்கா தானே செஞ்சிருக்கேன். ஒரு சின்ன பொண்ணை கிட்னாப் பண்ணணும். நீ அவளை கிட்னாப் பண்ணுவ, நான் வந்து அவளை காப்பாத்துவேன். ஆனா ஒரு விஷயம், அந்த குழந்தைக்கும் அவங்க அப்பாவுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. மத்த டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாத்தையும் உனக்கு மெசேஜ் பண்றேன். மேடம் கவலையே படாதீங்க, வேலையை முடிச்சிடலாம். உன்னோட பிளான் எல்லாம் சரிதாமா. ஒருவேளை தப்பி தவறி குஷிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எது நடக்கணுமோ அது நடக்கும். நான் தான் அவளை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவேன்ல. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன பேசிக்கிறாங்க? கண்டிப்பா ரெண்டு பேரும் ஏதோ திட்டம் போட்டிருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க?
உனக்கு தெரியுமா இப்ப எவ்வளவு பாயிண்ட் இருக்குன்னு? என்ன பாயிண்ட்? நீயும் உங்க அப்பாவும் வாங்குற பாயிண்ட்ஸ். இன்னைக்கு உங்க அப்பா உனக்காக செஞ்ச காரியம், உனக்காக சண்டை போட்டாருல, அதனால உங்க அப்பாவுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஆனா உனக்கு முட்டை. நான் சொல்றது கேளு குஷி, நீயும் சீக்கிரமா ஒரு பாயிண்ட் வாங்கிடு, அப்பதான் கணக்கு சமமா இருக்கும். சரி, நானும் அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்றேன். நிஜமா ஒரு விஷயம் இருக்கு, ஆனா உன்னால அதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த குஷி என்ன வேணும்னாலும் பண்ணுவா. அப்படியா? நீ இப்படி சொல்றதுனால வேணா நான் சொல்றேன். உன் அப்பா இருக்காருல்ல, நாளைக்கு உன்னை பிக்னிக் கூட்டிட்டு போறாரா. ஆனா நீ தான் போக மாட்டல, நான் போய் நீ வரலன்னு சொல்லிடுறேன். நான் போவேன். நிஜமா? ஸ்கோர் ஈவன் பண்ணி தானே ஆகணும். குஷி, பிக்னிக் தாமினி கூட வா. சரி நான் போறேன். ஓ, அப்ப இவங்க ரெண்டு பேரும் உன்ன வெளிய போக போறாங்களா? ராதா இன்னும் என்ன ஸ்டூபிட்னு நினைச்சிட்டு இருக்காளா? இந்த வாட்டி உங்க ரெண்டு பேருக்கும் நான் யாருன்னு காட்டுறேன். இந்த குஷி என்ன பண்ணுவான்னு காமிக்கிறேன். போகாத குஷி, அவங்க கண்டிப்பா ஏதோ பிளான் போட்டிருக்காங்க. நீ பிக்னிக்லாம் எதுவும் போகாத. என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. அந்த தாமினியும் அவங்க அம்மாவும் கண்டிப்பா ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ இது சுத்தமா சரின்னு படல. இந்த ராதா இருக்காளே, வர வர அவளுக்கு மூளை குழம்பி போயிடுச்சு. அவ அப்பாவியா இருக்கிறதால இவங்க எல்லாரும் அவளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. குஷி, ப்ளீஸ் பிக்னிக் போகாத. நான் தான் எப்பவுமே சொல்றேன்ல, என் பொண்ணு பயங்கர புத்திசாலின்னு. அவ நினைச்சா என்ன வேணா பண்ணுவா. அப்ப நிஜமாவே குஷி பிக்னிக் வரதுக்கு ரெடி ஆயிட்டாலா என்ன? அதுவும் ஏன் கூட? ஆமா மோகன். ஐயோ அம்மா, கேட்டிங்களா? என்னால இதை நம்பவே முடியல. என் கூட பிக்னிக் வரேன்னு சொல்லிருக்கா, அவ அப்பா கூட வரேன்னு சொல்லிருக்கா. தேங்க்யூ தாமினி, தேங்க்யூ so much. நீ இன்னைக்கு இத்தனை வருஷமா நடக்காத ஒரு காரியத்தை நடக்குமா நினைக்காத ஒரு காரியத்தை செஞ்சு காட்டிருக்க தெரியுமா? தேங்க்யூ, தேங்க்யூ நிஜமா. நீ வேணா பாரு மோகன், இதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். உனக்கும் குஷிக்கும் நடுவுல இருக்கிற வெரிசல் எல்லாமே சரியாயிடும். நாளைக்கு காலையில நம்ம சீக்கிரம் கிளம்பிடணும். என்ன? நாளைக்கு காலையிலேயே வா? நான் இன்னும் இங்கே நின்னுகிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு வளர்கிட்டு இருக்கேன். நான் போறேன், எனக்கு வேலை இருக்கு. மோகன், என்ன வேலைன்னு என்கிட்ட சொல்லு, நான் பண்றேன். இல்ல, நீ தான் அவ்வளவு பெரிய வேலையை செஞ்சு முடிச்சிட்டல. இப்ப சின்ன சின்ன வேலை தான் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல. அதுல கொஞ்சம் பர்சனல் டச் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை விட நானே அதை பண்ணிக்கிறேனே. தேங்க்யூ, நான் போய் பண்றேன். தாமினி, என் பையன் மோகன் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. தேங்க்யூ. நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கன்னு உனக்கே தெரியாது தாமினி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குழந்தை தன்னுடைய அப்பாவை மனசார வெறுக்கும்போது அந்த வலி எப்படிப்பட்டதுன்னு என்னை விட வேற யாருக்கும் தெரியாது. நீ முயற்சி பண்ணி குஷிக்கும் மோகனுக்கும் நடுவுல இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடு. சரிங்கப்பா.
காட் bless யூ. இந்த பிக்னிக் ஐடியாலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ எவ்வளவுதான் யோசிச்சு பண்ணாலும் அந்த மோகன் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்றான். நீ என்னதான் செஞ்சாலும் அவன் உன்னை தள்ளியே வைக்கணும்னு நினைக்கிறான். பரவாயில்ல, இருக்கட்டுமா. நம்மள தள்ளி வைக்கிறதுக்கு காரணம் அந்த குஷி. இப்ப அவளே நாங்க 2 பேரும் நெருங்குறதுக்கு காரணமாயிடுவா. இப்ப டைம் வந்தாச்சு. இந்த போட்டோ புக்ல இன்னும் சில போட்டோஸோ ஒட்டணும். நீரு உன்னை ஃபுல்லா நிரப்பிடுற. குஷி, உன் அப்பா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு தெரியுமா? நீ தள்ளி இருக்கும்போது உன் அப்பா எந்த அளவுக்கு உன்னை மிஸ் பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ற? சின்ன குழந்தைகிட்ட பேச போறியா இல்ல ஸ்டேஜ்ல ஸ்பீச் கொடுக்க போறியா? வேற ஏதாவது பண்ணு. ஐஸ பிரேக் பண்ணணும். எப்படி பண்றது? ஜோக் எப்போ ஒர்க் அவுட் ஆகும். ஜோக்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். குஷி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ குழந்தையா இருக்கும்போது அடிக்கடி சுசு பண்ணிக்கிட்டே இருப்ப. அதனால சுசுவா? என்னடா பேசுற? உன் பொண்ணோட ஃப்ரெண்டாக விரும்புறியா இல்ல நீ அவளை இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா? என் பெத்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கே இவ்வளவு பயமா இருக்கு. இல்ல வேணா விடு. நீ நேச்சுரலாவே நல்லா தான் பண்ணுவ. நேச்சுரலா டீல் பண்ணுவோம். ஏன்னா இந்த போட்டோவை திரும்ப திரும்ப யார் இப்படி வைக்கிறாங்க? இல்ல, நீ இன்னைக்கு நேராவே இரு. இனி நீ பார்க்கணும்ல என்ன சுத்தி இங்க என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு. என் பொண்ணு ஏன் கூட, அதாவது அவளோட அப்பா கூட பிக்னிக்கு வரா. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக போறோம். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே அவ என்ன அப்பான்னு கூப்பிடுவா. என்னாச்சு? நீ ரொம்ப முயற்சி பண்ணல எங்களை எப்படியாவது பிரிக்கணும்னு. ஆனா கடைசியில் வெற்றி எனக்கு தான் கிடைக்க போகுது. இப்பவும் சிரிக்கிறியா? சிரிப்பெல்லாம் அடக்குறேன் பாரு. என்னை விட சந்தோஷம் வேற யாருக்கும் இருக்காது மோகன். உனக்கும் குஷிக்கும் நடுவுல இருக்கிற விரிசல் சரியாகணும்னு தான் ஆசைப்படுற. ஆனா இந்த தாமினி, அவ ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கா மோகன். அவ உங்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு இப்போ நம்ம குஷியை நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு.